Good afternoon students. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். காலாண்டு தேர்வுலையும் சரி, இனி வரக்கூடிய அரையாண்டு அல்லது அப் டு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நமக்கு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டினாக இருக்கிறது தான் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் தயாரித்தல். ஸோ இந்த தயாரித்தல் முறையை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் 3 ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்து நம்ம எழுதி 5 மார்க் வாங்குற மாதிரியும் 3 மார்க் வாங்குற மாதிரியும் சூழ்நிலை இருக்குது. அல்லது 5 மார்க் கொஸ்டினாக கேட்டால் கொஞ்சம் அடிஷ்னல் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ அது என்னென்னா, முதல்ல தாதுவோட பெயர் குரோமைட் தாது அப்படின்னு எழுதணும். அதே போல் ரெண்டாவது லைனில் இருக்குது பார்த்தீங்களா, அடர்ப்பிக்கின்ற முறை. ஸோ இந்த முறை நம்ம எழுதணும். இந்த அடர்ப்பிக்கின்ற முறை புவியீர்ப்பு முறை. ரெண்டாவது லைனில் இருக்குது இல்லைங்களா, அப்போ அடர்ப்பிக்கின்ற முறை புவியீர்ப்பு முறை. ஸோ அதை நம்ம எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன்ஸில் முதல்ல நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, FeCr2O4 இப்படின்னா என்ன அப்படின்னா, இது குரோமைட் தாதுவுடைய ஃபார்முலா. ஆக்சுவலாக குரோமைட் தாதுவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, FeO.Cr2O3 இப்படி தான் இதை நம்ம எழுதணும். ஸோ இதில் இந்த FeO அப்படிங்கிற பார்ட்டு என்னவாகும் அப்படின்னா, நமக்கு Fe2O3 அப்படின்ற மாதிரி ப்ராடக்டை நமக்கு ஆக்சிகரணம் அடையும். இந்த Cr2O3 அப்படிங்கிற பார்ட்டு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே Na2CrO4 ஆக நமக்கு மாற்றமடையும். ஸோ முதல்ல நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல இந்த தாதுவை நம்ம சோடியம் கார்பனேட் சேர்த்து நம்ம எதிர் அனல் உலையில் வறுக்க வேண்டும். எந்த உலையில் வறுக்கணும், எதிர் அனல் உலையில் வறுக்கணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒரு 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதிக அளவு சோடியம் கார்பனேட் சேர்த்து நம்ம காற்று செலுத்தி நம்ம வறுக்கணும். அப்போ அது நமக்கு இந்த சோடியம் குரோமேட்டும் இரும்பு 3 ஆக்சைடும் கிடைக்கும். இந்த இரும்பு 3 ஆக்சைடுடைய அமைப்பு என்ன அப்படின்னா, இது நீரில் கரையாது. எனவே இதை நம்ம வடிகட்டி நீக்கிடலாம். கிடைக்கக்கூடிய கரைசலில் நமக்கு இந்த சோடியம் குரோமேட் மட்டும் மஞ்சள் நிற கரைசலாக நமக்கு கிடைக்கும். அதே போல் எந்த கார்பனேட் உப்பை சூடு பண்ணாலும் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வாயு கிடைக்கும். ஸோ இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவேஷனை எழுதணும் அப்படின்னா நமக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ அடுத்ததாக ரெண்டாவது ஸ்டேஜ் இந்த வடிகட்டி நீக்கிய இந்த இரும்பு 3 ஆக்சைடை நீக்கிய பிறகு இந்த சோடியம் குரோமேட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறோம். இந்த சோடியம் குரோமேட் Na2CrO4. ஸோ இதை நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அடர் சல்ஃபியூரிக் அமிலம் சேர்த்து நம்ம சூடுபடுத்தும் போது இந்த நம்முடைய மாற்றமடைந்த குரோமேட் என்னவாகும், சல்ஃபியூரிக் அமிலத்தோடு டைக்ரோமேட்டாக மாற்றமடையும். குரோமேட் என்பது Cr2O4 டைக்ரோமேட் என்பது Cr2O7 இந்த குரோமேட் என்பது என்னென்னா குரோமிக் அமிலத்துடைய உப்பு, டைக்ரோமேட் என்பது டைக்ரோமிக் அமிலத்துடைய உப்பு. சரிங்களா, குரோமிக் அமிலம் H2CrO4, சோடியம் குரோமேட் Na2CrO4. அதே மாதிரி டைக்ரோமிக் அமிலம் H2Cr2O7, சோடியம் டைக்ரோமேட் Na2Cr2O7. சரிங்களா. ஸோ அண்ட் தென் அப்புறம் நமக்கு இந்த சல்ஃபேட் பார்ட்டு சோடியத்தோடு சேர்ந்து சோடியம் சல்ஃபேட்டாக மாற்றமடையும். நீர் ஒரு பை ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஸோ அடுத்தது இந்த மாற்றமடைந்த சோடியம் டைக்ரோமேட்டை மூன்றாவது ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னா, அதுலேருந்து நமக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட் கிடைக்க போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த சோடியம் டைக்ரோமேட் இருக்கு இல்லைங்களா, இந்த சோடியம் டைக்ரோமேட்டை பொட்டாசியம் குளோரைடோட வினைப்படுத்தினால் அப்படியே டபுள் டீகம்போசிஷன், இந்த கேட்டையன் அந்த ஆனையனோட, அந்த கேட்டையன் இந்த ஆனையனோட, அப்போ நமக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் சோடியம் குளோரைடும் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா சோடியம் சல்ஃபேட், அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்த ஸ்டேஜில் சோடியம் சல்ஃபேட் வந்ததுங்களா, இந்த உப்பாக இருந்தாலும், அதே போல் இந்த மூணாவது ஸ்டேஜில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சோடியம் குளோரைடு, இந்த உப்பாக இருந்தாலும் இவற்றினுடைய கரைத்திறன் குறைவாக இருக்கிறனால முதலில் படிகமாகும். அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கரைசலை அடர்ப்பிக்கும் போது நமக்கு டைக்ரோமேட்டானது படிகமாக கிடைக்கும். இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆரஞ்சு சிவப்பு நிற படிகமாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இதில் இந்த ஈக்குவேஷனை நம்ம இதை எழுதுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ முயற்சி பண்ணும்போது முதல்ல ஈக்குவேஷன் எழுதலாங்களா. பொட்டாசியம் டைக்ரோமேட் தயாரித்தலில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன சொன்னோம், குரோமைட் உப்பு.
இந்த குரோமைட் உப்புக்கு வந்து FeOCr2O3 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் அந்த தாதுவை. இதை வந்து சோடியம் கார்பனேட் சேர்த்து, சுண்ணாம்பு கல் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், அதிக அளவு காற்று செலுத்தி வெப்பப்படுத்துகிறோம். எதிர் அணுநிலையில் வெப்பநிலை வந்து தோராயமாக ஒரு 1000 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ என்னாகும், இந்த FeOங்கிற பார்ட் வந்து Fe2O3 ஆக ஆக்சிகரணம் அடையும். இதை நம்ம கசடாக மாற்றி நீக்கிவிடலாம். இந்த Cr2O3 இருக்கு இல்லைங்களா, குரோமிக் ஆக்சைடு, இது சோடியத்தோடு சேரும்போது நமக்கு Na2CrO4 சோடியம் குரோமேட்டாக மாற்றமடையும். அடுத்தது எந்த ஒரு கார்பனேட் உப்பை சூடு பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இதை ஞாபகம் வைத்துக்கொண்டு நம்ம எழுதினோம்னா மறக்காது. ஸோ இந்த இடத்துல ஒரு 4 மட்டும் நம்ம முதல்ல போட்டுக்கிறோம். ஸோ இதை 4 போட்டதுக்கப்புறம் எல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. இந்த 4 அப்படின்னா முன்னாடி 2 போட்டால் அயன் பேலன்ஸ் ஆகிடும். அண்ட் தென் இங்கே 4 இருக்குது, இங்கே குரோமியம் 2 இருக்குது, 4 2 8. ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும், 8 Na2CrO4 போட்டால் குரோமியம் பேலன்ஸ் ஆகும். அண்ட் தென் இங்கே 8 2 16 சோடியம் இருக்குது, முன்னாடி 8 போட்டால் 16 சோடியம் பேலன்ஸ் ஆகிடும். அடுத்து இப்போ கார்பன் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஸோ அதனால் 8 CO2 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லா ஈக்குவேஷனையும் நம்ம கடைசியாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணோம்னா 7 வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா வந்துடும். அண்ட் தென் அடுத்தது ரெண்டாவது ஸ்டேஜ் நம்ம போகிறோம். ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன நமக்கு கிடைக்கும்னா, அந்த Na2CrO4 இருக்குது இல்லைங்களா, இதை டைக்ரோமேட்டாக மாற்றணும், சோடியம் டைக்ரோமேட்டாக. அதுக்கு நம்ம வந்து அடர் சல்ஃபரிக் அமிலத்தோட வினைப்படுத்தினால் என்னாகும், இந்த சோடியமும் இந்த சல்ஃபேட்டும் நமக்கு சோடியம் சல்ஃபேட்டாக மாற்றமடைந்து, அப்புறம் இந்த சோடியம் குரோமேட்டானது டைக்ரோமேட்டாக மாற்றமடையும், Na2Cr2O7. அண்ட் தென் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, வாட்டர், நமக்கு இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இடத்துல சோடியம் இங்கே ப்ராடக்டில் 2 2 4 இருக்கனால முன்னாடி 2 போட்டால் பேலன்ஸ் ஆகிடும். மீதி எல்லாமே வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்கும். அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது ஸ்டேஜ். அடுத்தது நம்ம மூணாவது ஸ்டேஜுக்கு போகிறோம். மூணாவது ஸ்டேஜில் சோடியம் டைக்ரோமேட்டை எளிமையான முறையில் நம்ம பொட்டாசியம் குளோரைடோடு வினைப்படுத்தினால் டபுள் டீகம்போஷன். இந்த நேரயனி இந்த எதிரயனியோடு சேர்ந்துடும், இந்த எதிரயனி இந்த நேரயனியோடு சேர்ந்துடும். அப்போ நமக்கு 2NaCl ப்ளஸ் K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட். 2 பொட்டாசியம் இருக்கனால முன்னாடி 2 போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடும். இப்போ நமக்கு தேவையான ஆரஞ்சு சிவப்பு நிற படிகத்தை நம்ம வந்து படிகமாக்கி பிரித்தெடுக்க முடியும். சோடியம் குளோரைடினுடைய கரைதிறன் குறைவாக இருக்கிறதுனால முதலில் அந்த கரைசலை அடர்ப்பிக்கும் போது அது படிகமாகும். பிறகு இரண்டாவது ஸ்டேஜில் நமக்கு தேவையான பொட்டாசியம் டைக்ரோமேட் படிகமாகும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு 5 மார்க் கொஸ்டின். பட் பப்ளிக்கில் வந்து அடிக்கடி கேட்ட ஒரு வினா, குவார்ட்டர்லியில் நம்ம எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.